ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக குட்டீஸ்க்கு பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ வச்சு செய்கிற எல்லா பதார்த்தமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வகையில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பார்த்திங்கன்னா அவங்க ஃபஸ்ட் லிஸ்ட்டில் இருக்கும். எப்போ கொடுத்தாலும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை நம்ம நார்மலாக கடைகளில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்லேயே எப்படி ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்க முடியுன்றத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ எப்போது பொட்டேட்டோ நம்ம நல்ல ஒரு ஆஃபரில் இருக்கும்போது இல்லை இந்த மாதிரி இருக்கும்போது இல்லை நிறையா இருக்குது வீட்டில் அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு ரெடி பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போது நம்ம அதை ஆயில் ஃப்ரையில் பொரித்து கொடுக்க முடியும். ஸோ அதை எப்படி ஸ்டோர் பண்ணணும், எப்படி செய்ய போகிறோங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போது பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதுக்கு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு எல்லாமே. ஸோ பெரிய சைஸ் உருளைக்கிழங்கோட தோல் எல்லாம் நல்லா சீவிக்கிட்டு இந்த மாதிரி நீட்டமான சைஸில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னாவே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி நம்ம சேஃபில் கட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு நம்ம இதை ஒரு 2-3 டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நீட்டாக நம்ம வாஷ் பண்ணி இப்போது எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இது ஒரு தண்ணி நல்லா வடிஞ்சு போகிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். எப்படியும் ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணோன்னா தான் நமக்கு அந்த ஒரு மாதிரி ஒரு ஸ்டிக்கியான ஒரு இருக்கும். அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணோம்னா தான் போகும். இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைலாம் அப்படியே ஒட்டின மாதிரி ஆகிடும். ஸோ அதை கம்பல்சரி நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு. இப்போது ஒரு பெரிய பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு 3/4 பாத்துக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறோம். இதுக்கு லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாமே இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக ஒரு 10 மினிட்ஸ் அந்த ஹீட்டான வாட்டரில் இருந்தால் போதும். ரொம்ப கொதிக்கணும்லாம் ஒன்றும் தேவையில்லை. நார்மலாக சுடு தண்ணியில் கொஞ்சம் ஸ்டவ் ஆன் பண்ண ஒரு 100 டிகிரி செல்சியஸ் இருந்தால் சரியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் லெமனும் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப கொதிக்கணும்லாம் தேவையில்லை. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஹீட்டான தண்ணியில் லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ எடுத்துடலாம். அதனோட தண்ணி வடிகிறதுக்காக நான் இப்போது அந்த ஸ்ட்ரெயினரில் போட்டிருக்கேன். உங்களுக்கு தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிரும். இப்போது லைட்டாக ட்ரையில் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போது இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக இதில் பார்த்திங்கன்னா நம்ம அப்பப்போ தேவையான போது வெளியில் வச்சு நம்ம யூஸ் பண்ணி பொரிச்சுக்க போகிறோம். நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்காக நான் இதில் ஒரு 4 டீஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் ப்ளஸ் இது கூடவே ஒரு 4 டீஸ்பூனுக்கு நம்ம மைதாவும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துட்டு இது நல்லா ஃப்ரெஞ்ச் ஃப்ரையில் எல்லா இதுலேயும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எதுவும் உள்ள கரண்டியில் எதுவும் பண்ண வேணாம், உடஞ்சிடும். ஸோ நீங்கள் இப்படி நல்லா ஷேக் பண்ணிங்கனாவே ஓரளவுக்கு எல்லாமே நல்லா கோட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எந்த அளவுக்கு எல்லா ஃப்ரெஞ்ச் எந்த வாட்டரில் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம இருக்கிற ஈரத்துலேயே அதுலேயே அந்த பவுடர் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி உதிரியாக உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கிடச்சிரும். ஸோ இதை நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான போது எடுத்து இந்த மாதிரி ஆயில் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம
குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.